எனவே இந்த சிறப்பான ரமலானில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வாலு உரைகள், அறிவுரைகள், அட்வைசஸ் நிறைந்த அவனின் மாபெரும் ஒளியான அருள்மறை அல் குர்ஆனை இறக்கிய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் சொன்னான், ஷஹ்ரு ரமதான், ரமலான் மாதம் எப்படியான மாதம் என்றால் நன்மையையும் தீமையும் பிரித்தறிகின்ற, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகின்ற இந்த குர்ஆனை இறக்கி வைத்ததே இந்த மாதத்தில்தான். ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும், யார் இந்த மாதத்தை அடைவார்களோ, யார் இப்படியான குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த சங்கையான மாதத்தை பெற்றுக் கொள்வார்களோ, அதுக்கு கைங்கரியம் பிரதிபலன் என்ன? ஃபல்யஸும். ஃபல்யஸும், நீங்க நோன்பு நோக்கணும். பை ஆர்டர் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. ரமலான் மாதம் சாதாரணமான மாதம் அல்ல, இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். யார் இந்த மாதத்தை அடைவீர்களோ உங்க டியூட்டி என்ன? நோன்பு நோக்கணும். பெரியவர்களே, இந்த உத்தரவுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்றவங்க எத்தனை பேர்? என்னைய பொறுத்தவரையில நான் டெசர்ட்ல வேலை செய்யறேன், கெசட்ல வேலை செய்யறேன். என்னைய பொறுத்தவரையில நோயாளி. என்னடா நோயின்னு கேட்டா மூக்குல பருவான். நோயா? கொழும்புல ஒருத்த சொன்ன, நாங்க பிரயாணி, நாங்க சஃபராளி. சஃபராளிக்கு நோம்பு பிடிக்கலாதாம, எங்கடா போறேன்னு கேட்டோம். கொழும்புல இருந்து மாம்பழம் போறாராம். மாம்பழம் அம்மான் தோட்டக்கு அங்கிட்டா இருக்குது. நாங்களே இந்த 2 பேரும் குவைத்துக்கு வந்தோம் பிளைட்ல. நாங்களே நோம்பு விடாம பிடிச்சிட்டு வரணும். விடலாம், விட்டு பிடிக்கலாம், அனுமதி உண்டு. ஆனா அதை பிடிக்க நினைக்கின்ற போது எங்களை இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சிட்டாங்கன்னா, மௌத்து வந்துருச்சுன்னா, இதைத்தானே நினைக்கணும், இதைத்தானே நினைக்க வேண்டும். எனவே இந்த மாதம் வந்தால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அதை விட அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹிதாயத் எனும் மழையை வருஷிக்க செய்ய நாடுகின்ற போது அவனின் வல்லமைகளை வெளிப்படுத்துகின்றான். முஅஜிஸா, அற்புதங்கள். அந்த வல்லமையில் ஒன்றுதான் அல் குர்ஆன். இந்த ரமலானுக்குள்ளே நடந்த ஒரு அற்புதம் உங்களுக்கும் செய்தி கிட்டி இருக்கும் என்று நினைக்கின்றோம். அமெரிக்க நாட்டில் இருந்து விண்வெளி ஆராய்ச்சிக்காக சுனித்ரா வில்லியம் என்ற ஒரு பெண்மணி அண்டங்களையும் கடந்து விண்வெளிக்கு சென்று விட்டார். அங்கிருந்து மண்ணை நோக்கி பார்க்கின்றாள். முழு மண் உலகமும் டார்க், இருள். இருளுக்குள்ளே சிக்கி இருக்கின்ற உலகத்தில் 2 ஒளி கிளம்புகிறது. தன்னுடைய டெலிஸ்கோப் மூலமாக ஒளி கிளம்பிய இடத்தை பார்த்தபோது அது ஹரமைனி ஷரீஃபை, கஅபாவும் ரசூலுல்லாஹ்வின் ரவுதாவும். ஷேஃபாக மன்னகத்தை நோக்கி வந்தாள். அமெரிக்காவில் வந்ததும் இதை SMS மூலமாக அனைவருக்கும் கொடுத்தாள். உலகத்திலே சத்திய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வின் வல்லமையை விண்வெளியிலிருந்து பார்த்தேன். முழு உலகமே இருட்டு, 2 வெளிச்சம் மாத்திரமே மண்ணில் இருக்கிறது. அந்த 2 வெளிச்சமும் அல்லாஹ்வின் கஅபாவும் ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கின்ற பொன்னான மதீனா முனவ்வராவும். எனவே காலம் தாழ்த்தாமல் அவசரமாக இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுங்கள் என்று அமெரிக்கா முழுவதும் சொல்லி வருகிறாளாம். பெரியவர்களே, இந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள் வில்லியம்ஸை விட மோசமா போயிட்டார். அன்று விண்வெளிக்கு சென்றவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். அப்போது நான் மதரசாவில் கற்றுக்கொள்கின்ற சிறிய மாணவன். அன்று தினகரன் பத்திரிகையில் பார்த்தது, அந்த வரிகள் இன்னும் என் நெஞ்சிலே அலைமோதுகிறது. நீல் ஆம்ஸ்ட்ராங்கிடம் கேட்டார்கள், நீ எப்படி விண்வெளி போனாய்? அதுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் கொடுத்திருந்தார், குர்ஆனின் நிழலிலே சென்றேன். என்னடா இது, குர்ஆனின் நிழலிலே சென்றேன் சொல்கிறாய்? ஆம், நாம் விஞ்ஞானிகள், எம்முடைய விஞ்ஞான துறைக்கு குர்ஆன் மெருகூட்டியது, புஷ் பண்ணினது, பேக் பண்ணது. என்னது? குர்ஆனிலே ஒரு வசனம், யா மஷரல் ஜின்னி வல் இன்சி இனிஸ்ததாதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். அந்த வசனங்கள் அன்று பத்திரிகையில் இருந்தது, இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்ன அர்த்தம்?
குர்ஆனிலே ஆண்டவன் அல்லாஹ் சொல்லுகிறான், மனு ஜின் வர்க்கத்தினர்களே, மனு ஜின் வர்க்கத்தினர்களே, இனிஸ்ததாதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தின் பூமியின் மண்டலங்களை தாண்டி செல்ல முடியுமாக இருந்தால் ஃபன்ஃபுது, யூ கேன் கோ, போங்கோண்டா. அதுட அர்த்தம் ட்ரை பண்ணி பாருங்க, ஏலாம இல்லை என்ற அர்த்தம். அதை வைத்து நாங்கள் முயற்சி செய்துதான் சந்திர மண்டலத்தை அடைந்தோம்னு சொன்னான். அப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கட சில பேர் அது எப்படி ஏலும் அப்ப எப்படி நாங்க புறப்பாக்குற, அது போய் நம்ப ஏலாம்னா அடையாம குர்ஆன் ஆயத்தை வச்சு போயிருக்காண்டா சந்திர மண்டலத்துக்கு. சரி, ஒரு எல்லைக்கு மேலே போக முயற்சி செய்தும் ஏலாம போன நேரம் கிடைச்ச கல்லையும் மண்ணையும் அள்ளிக்கிட்டு வந்தாரு. அப்படித்தானே நீல் ஆம்ஸ்ட்ராங்? ஏன் போகவில்லை என்று கேட்டதற்கு அந்த வசனத்தின் இறுதியில் ஆண்டவன் சொல்லுகின்றான், லா தன்ஃபுதூன இல்லா பி சுல்தான், மாட்சிமையும் வல்லமையும் நிறைந்த அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு எல்லையை அடைய முடியாது என்று சொன்னானே, அது சரியா இருந்துச்சு. நாங்க ட்ரை பண்ணோம், ஒரு லிமிட் வரைக்கும் தான் போனோம், அதுக்கு அங்கிட்டு ட்ரை பண்ணோம், எங்களால பைத்துக் கொள்ளலாம். அப்போது நான் குர்ஆனை நம்பினேன்னு சொன்னேன். அந்த குர்ஆனுக்குரியவர்களே, தொட்டு எவ்வளவு காலம் நீங்க குர்ஆனை பார்த்து எவ்வளவு காலம்? அனுங்கே மகுலட்ட வரங்க மகே ஆதரே பெண் அண்ட மாதிரி இங்க எவனாவது கொடுக்கிற குர்ஆனை பொட்டில கொண்டாந்து எவனுக்காவது பங்குட்டு போனா போதுமா? குர்ஆனை ஓத வேண்டாமா? அதனால் தான் இந்த அற்புத வேதத்தை, அல்லாஹ்வின் மறையை அவனே சொன்னான், லா யமுஸ்ஸுஹு இல்லல் முதஹ்ஹரூன், அதை பரிசுத்தவான்களே அன்றி எவரும் தொடவும் மாட்டான் சொன்னான். டச் பண்ணவும் மாட்டார்கள். தொடுவதற்கும் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த இறை வசனத்துக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் கூட ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்கின்றார்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பரிசுத்தம்? பரிசுத்தத்தோட தொடுனா என்னது? பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வரதா? இல்லை, ஒதுவுடன் தான் தொழ வேண்டும். ஒழுவமனத்தான் ஒழுவு கோயுது, தலையே இல்லை. நாங்க சொல்றோம் இல்ல அதெல்லாம் தேவையில்லை, வேண்டிய மாதிரி பிடிக்கலும் கொண்டு வழுக்கும் அவங்க அசுத்தம் ஐக்கிய மேலும் மேலும் மேலும். ஏன் நீங்களே இன்ஸ்டால் பண்றீர்கள்? உயர்ந்த குர்ஆனின் உயர்வை சொல்லுகின்ற போது எஸ், அப்படி இருக்கலாம், இருக்கக்கூடும். ஏனென்றால் குர்ஆன் அல்லியான்னு தானே சொல்லணும். இல்ல அப்படி ஒருவருக்கு தேவையில்லையாமே, இவனோட எவ்வளவு காலம் எங்களை போட்டு பைத்தியமாண்டி யானு, வேண்டிய மாதிரி பிடிக்கலுமாமே, வேண்டிய மாதிரி பிடிக்கிற இடம் நீக்கிற குர்ஆனே அல்ல, இது பரிசுத்த வேதம். உங்களின் பாஷையில் நீங்கள் குர்ஆனின் வசனத்தை விட மதிப்பு கொடுக்கின்ற துறைத்தானே பாடல், அதிலும் இஸ்லாமிய பாடல். அந்த பாடலுக்குள்ளும் இஎம் அனிஃபா அவர்கள் என்ன சொன்னார்? ஒரு கையில் இறை வேதம், மறு கையில் நபி போதம், இருக்கையில் நமக்கு என்ன தயக்கம் என்று கேட்டாரு. எங்களுக்கு தயக்கம் வரதுக்கு காரணமே ரெண்டு இல்லை, ஒரு கையில குர்ஆனும் மறு கையில ரசூலுல்லாஹ் வாழ்க்கை முறை இருக்கும் போதே ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டாரு. பயப்படுறதுக்கு காரணம் ரெண்டு இல்லை. நம்மகிட்ட ஓதவே தெரியாத கேஸ் இருக்குது ஒரு தொகை, குர்ஆன் ஓதவே தெரியாதவங்க இருக்காங்க. யாராவது வயது முதிர்ந்தோர் இதுவரை குர்ஆனை ஓத தெரியாதவங்கள வாங்க, நாளையில இருந்து அலிஃப் பேல இருந்து ஆரம்பிச்சு நாங்க ஓதி தரோம் வர்றானா? எல்லாரும் சேலஞ்சுக்கு தான் வரும். இந்த ஆயத்தோட இவனுக்கு வர சொல்லுங்க பாக்க, 10 லட்சம் தருவேன், 15 லட்சம் தருவேன். சேலஞ்ச் அல்லப்பா, ஓத வைங்க, குர்ஆனை ஓத வைங்க. வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி எக்கானமி, அதுவும் லேசாவுற குர்ஆன்ல, அது ஒரு மெத்தட். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த வீட்டில் இரவு நேரத்தில் சூரத்துல் வாக்கியா ஓதுவார்களோ அந்த வீட்டுக்கு வறுமையே வராதுன்னா. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகின்ற போது சக்கராத் நேரம் அவர்களை காணச் சென்றார்கள் அமீருல் முஃமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு. காணச் சென்றவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நாங்க பயப்படுவானா, உங்களுக்கு புள்ள குட்டியும் கூட, நீங்க எப்படியே மௌத்தாவினாலும் பைத்துல் மால்ல இருந்து எவ்ரி மந்த் உங்களோட குடும்பத்துக்கு நாங்க அனுப்பி கொண்டே போவோம் என்றார். நாங்கள் சாவ கிடந்தவனும் ஜஸாக்கல்லாஹ் என்று எழுப்பிடுவான் சல்லினா. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறங்கிய நிலையில் அந்த சொன்ன ஆன்சர் பதிலையும் பாருங்க. அமீர் முஃமினீன், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானா. எப்படி நீங்க கேட்டீங்க பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானா.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் நேரடியாக காதிலே கேட்டிருக்கின்றேன். எந்த வீட்டில் இரவில் சூரத்துல் வாக்கியா ஓதி வருவார்களோ அந்த வீட்டை அல்லாஹ் பஞ்சத்தில் போட மாட்டான்னு சொன்னதை கேட்ட நாள் முதல் இன்று வரை என்ற பிள்ளைகள் ஓதியே வாராங்கோ, இதுக்கு புறம் ஓதுவாங்கோ, எங்கட வீட்டுக்கு பஞ்சம் வராது, நீங்க பைத்துல் மால்ல இருந்து ஒன்றும் கொடுக்க தேவையில்லை என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு பிரிந்து. எனவே குர்ஆனிலே நிறைய தொடர்பு இருக்கிறது. ஓதினாலும் நன்மை, அதன்படி அமல் செய்தாலும் நன்மை. வாழ்க்கையில் துன்பங்கள் அகன்றிட சில அத்தியாயங்களை ஓதினாலும் நன்மை. எல்லாத்தை விட குர்ஆன் ஓதுற சமயம் அந்த சண்டாளன் ஃபிரௌன் பேர் சொன்னாலும் நன்மை. மூசா நபிக்கு எதிராக வந்த சண்டாளன் ஃபிரௌன், அவனுடைய பேர் வருதுன்னு குர்ஆன்ல இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா வருதா இல்லையா? என்ன தலையாற்றீங்க? ஓதனாலேயே விளங்கும். வருது. அப்படி ஓதுகின்ற போது அந்த சண்டாளனின் பெயர் சொன்னாலும் 50 மார்க்ஸ். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குர்ஆனை ஓதுகின்ற போது ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஜாயிண்ட் எழுத்து, கம்பெனி தானே. அப்படி இருந்தாலும் நான் அதை தனித்தனி ஒவ்வொரு எழுத்தா தான் சொல்லுவேன். அலிஃப் லாம் மீம் எல்லாம் ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேனார். உம்மத்துக்கு எப்படியாவது நன்மை கிடைக்கட்டும் என்பதற்காக. அந்த வகையில் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று பார்க்கின்ற வகையில் ஃபே ரே ஐன் வாவ் நூன். ஃபிரௌனுக்கு எத்தனை எழுத்து? 5 எழுத்து. வாதிக்கிட்டு போற நேரம் அந்த மூதாவிட பேர் வந்துருச்சு. ஒரு எழுத்துக்கு 10 பார்க்க போல 50 நன்மை கிடைச்சு போச்சு. ஆனா சரியா விளங்கிருக்க. சிலோன்ல லேடிஸ் ஜமாத் பயான்ல இதை நான் சொன்னேன். ஒரு மூதாட்டி உம்மம்மா பயானுக்கு புறவு போயிட்டு ஒரு பக்கம் உட்கார்ந்து ஃபிரௌன் ஃபிரௌன் ஃபிரௌன். பேத்தி புள்ள, நல்ல சில பிள்ளைகள் இருக்குது குடும்பத்துல, பேத்தி புள்ள சொல்லிருக்கு, உம்மம்மா இது என்ன உம்மம்மா ஒரு நாளும் இல்லாம ஃபிரௌன் பேர் சொல்றீங்க? உம்மம்மா சொல்லியாங்க, எங்க காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இந்தாய். அதுதான் நியாஸ் மௌலி பயான்ல பசந்தா சொன்னாரு, ஃபிரௌன் பேர் சொன்ன 50 நன்மை. பேத்தி சொல்லிச்சு, உம்மம்மா அது குர்ஆனை ஓதுற நேரம் பேர் 50 நன்மை. நல்லதா போச்சுடி நீ சொன்னது, நான் இப்ப அவன் பேரை எவ்வளவு சொல்லிட்டேன். எனவே இதுக்கு சொல்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சில பேர் இந்த மாதிரி உட்கார்ந்து கேட்பாங்க, ஒன்னு கிடக்க ஒன்ன விளக்கிட்டு போயிட்டு இன்னொருத்தட்ட ஒன்ன வளர்த்துவாங்க. அவன் கித்தாப போட்டுக்கிட்டு மண்டையை உடைச்சிட்டு நான் எங்க வாதனன்னு தேடுவான். எல்லாம் ரொம்ப சிரமம். அதனால அப்பப்ப விளங்கிக்கிறேங்க. டவுட்ஸ் இருந்தா நாங்க போறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேங்க. எனவே குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்கியது. குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான். ரமலான் சந்தித்த மாதம் குர்ஆன். ரமலான் என்றாலே என்னது? கரித்து விடக்கூடியது. ரமவ என்றால் கரிச்சது. தலை நோம்பு வர்றதுக்கு முன்னி என்னென்ன கப்பல் கணக்கில் செஞ்சு தொலைச்சோமோ அது எல்லாத்தையும் மறைச்சே போடுறதுக்கு ரஹ்மான் ரப்பு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு இப்படி ஒரு மாதத்தை தர்றானே வாப்பா. அதுவும் எவ்வளவு பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தெரியுமா? நாளைக்கு ரமலான்னா அந்த ராத்திரி அல்லாஹ்ட ஏற்பாடு தெரியுமா? உங்களை சேர்க்கறதுக்கு இந்த எவ்வளவு படி டென்ட் அடிச்சு பல்பு போட்டு ஏசி எவ்வளவு அரேஞ்ச் பண்றது, சாப்பாடு வேற. அல்லாஹ் உடைய ஏற்பாடு எப்படி? இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah. ரமலான் வரக்குள்ளே முதலாவது சொர்க்கத்தின் வாசல் திறந்து வகுல்லிகத் அபுவாபுன் நார். நரகத்துடைய கதவெல்லாம் இழுத்து மூடுற வானம். இந்த வாசம் என்ற உம்மத்துக்கு படவான். ஒரு மாசத்துக்கு சரி அந்த புகையும் வானம். வசுஃபிதத்தி ஷயாத்தீன். ஷைத்தானும் ஒரு மாசத்துக்கு அரெஸ்டட். விலங்கு போட்டு உள்ளுக்கு வச்சிடான். நான் கேட்டேன், உன்னை அரெஸ்ட் பண்ண மாதத்துல தானப்பா இல்லாதெல்லாம் நடக்குது, நீ உள்ளுக்கு போயிட்டு இந்த மாதிரி பண்றிய? இல்ல எங்கட கூட்டாளிமா இருக்கலாம், நான் சொல்லிட்டு தான் வந்திக்கிறேன். நான் வர ஒரு மாசம் ஆகும் மச்சான், எனக்கிட்டால பலவினெல்லாம் ஈக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போய்த்தியான். ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொரு தெருவுல ஒவ்வொரு இடத்துல எங்க ஆட்கள் ஈக்கின்னு சொல்றவன். உங்களின் நன்மைக்காக அவனை அல்லாஹ் கைது செய்திருக்கின்றான். ஏன்? பொல்லாதவன், நன்மை செய்ய விட மாட்டான், அல்லாஹ்வின் வழியிலே செல்ல விட மாட்டான். யஜ்ரி மஜ்ரத்தம், மனிதனுடைய ரத்தம் ஓடுற நரம்புல எல்லாம் ஓடுறானா. நீங்க எக்ஸ்ட்ரா பண்ண விளங்காது. அவன் இந்த மாசத்திலே அட்டகாசம் பண்ணா, ஏன் அடியார்கள் பாவம்
அமல் செஞ்சுக்கிற ஏழாம போகுங்கிறதுக்காக அவன் அல்லாஹ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். எனவே ஷைத்தானும் அரெஸ்டட். சுரக்கத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகத்தின் வாசல் மூடப்பட்டிருக்கிறது. குர்ஆனை கொண்டு வந்த ரமலான், ரமலானை பிரகாசிக்க செய்த குர்ஆன், இரண்டும் நமக்கு கிடைத்திருப்பது வாய்ப்பு இல்லையா? அல்லாஹ் நம் மீது அன்பு கொண்டவன் இல்லையா? எனவே ரமலான் என்பது வெறுமனே உண்ணாமல் பருகாமல் இருப்பது மாத்திரமல்ல, ரமலானின் மூலமாக ஹசன் ஜிஃப்ரி மௌலவி ஹஸரத் சொன்னது போல உறுப்புகளை பாதுகாப்பு, உறுப்புகளில் வருகின்ற அசைவுகளை நிறுத்துகிறது. இப்ப ரமலான் என்றால் கரைச்சி போடுற மாதிரி அரபுல நோம்புக்கு சௌம் இல்லையா சொல்ற? சௌம் 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 என்றால் தடுக்கிற தடுக்கிற. என்ன தடுக்கிற? தின்ற தல்ல, வாயால கெட்ட பேச்சு, தவறான பேச்சு. இப்ப கஞ்சி காய்ச்சிற ஒருத்தர் கஞ்சி காய்ச்சி இப்படி வாயில வைக்க போறாரு, உப்பிக்கிறான். ஏன்னா என்ன, நீங்க நோம்ப முடிச்சு கூட நல்ல நேரம், நான் நல்ல நேரம், நான் நக்க மாட்டேன் நக்க மாட்டேன். அப்ப உப்பு உப்பு இல்லாட்டி பரவாயில்ல. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இல்ல நாக்கில் அப்படி வச்சு உப்புட டேஸ்ட் விளங்கிட்டா துப்பிடலாம். காய்ச்சல கஞ்சில உப்ப கூட மாட்டேன் நான் பார்க்க, அவ்வளவு பேணுதலாம். அதே நேரத்துல இந்த எங்கட அப்பாஸ் செய்தி தெரியுமா உங்களுக்கு? நோம்பு அது எங்க பள்ளியில் அசருக்கு போறோம். அவனெல்லாம் அப்படித்தான் மச்சான், அல்லாதான் காப்பாற்றணும். ஆமா, கிசிரி உங்களுக்கு தெரியுமா? அந்த எங்கட அந்த ஹவுஸ்மேட் தூக்கிட்டு போய்த்தானே. உங்களுக்கு இந்த செய்தி வரலையா? அட உப்பையே பார்க்கலையாடா, அவ்வளவு கவனமா இருந்தீங்களா அப்பா? இதெல்லாம் பேசி தொலைஞ்சிட்டே ரன் அவுட் ரன் அவுட் துவத்தி தவியா போச்சு ரமலான். எனவே பி கேர்ஃபுல். ரமலானில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோம்பாளிகள் அவங்களுடைய நோம்புல பசித்திருந்தார்கள் என்பதை தவிர வேற ஒன்றும் என்று சொல்றாங்க. கியாமத் நாள்ல ஃபைல கொடுக்கக்குள்ள பாப்பாரு. சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு. என்ன வருஷம் நோம்பு பிடிச்சோம், பசியில இருந்தார் இல்லையா போட்டிருக்குது. யாரப்ப இது என்ன நோம்புலையா பிடிச்சேன்? ஆமா நோம்பு பிடிச்சதான். எங்கட பாஷையில பசியில இருந்ததாகத்தான் எழுதப்பட்டி. அதாவது சும்மா அநியாயம் வேலைப்பால். ஏண்டா நோம்பு பிடிச்சுக்கிட்டு நீ பேசிருக்கிற, ஏசி இருக்கிற, கண்ணால தேவையில்ல நான் பார்த்திருக்கிற, ஆகையினால நோம்பு போச்சு, பசியில இருந்ததுன்ற பேர் தான் வந்திருக்குன்னு சொல்லப்படும். அந்த நேரத்துல கையை கடிச்சிடு சார், தெரியாம போச்சே அல்லாஹ், நான் போய் நல்ல நோம்பு பிடிச்சிட்டு வரா படுறதுக்கு துனியா இனிமே. துனியாவும் இல்லை, நோன்பும் இல்லை. நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னாலே கேவலமும் ஏளனம். எனவே சிறந்த நாள், மகிழ்ச்சி அலைமோதுகின்ற ஒரு நாள். நானும் ஒரே நேரத்தில் குவைத் ராஜகத்தில் வந்து உங்கள் அனைவரையும் ஒரே மைதானத்திலே பார்க்கின்ற வாய்ப்பு. நாங்க இருக்கிற தெருவுல இருந்து வந்து பிள்ளைகளே இருக்குது, அது கூட தெரியல அந்த வாய்ப்பு. நீங்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் எங்களை பார்க்கின்ற வாய்ப்பு எவ்வளவு பெரிய பாக்கியம் ரமதானில். எனவே இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹுவை புகழ்வதோடு இதை ஏற்பாடு செய்த எங்களின் சகோதரர்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இன்ஷா அல்லாஹ் இடைக்கிடையும் நாம் அனைவரும் ஓரிடத்திலே இப்படி ஒன்று கூடுகின்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி நாமும் அந்த வாய்ப்பை பிரயோசனப்படுத்திக் கொண்டு வந்து நாடு செல்லுகின்ற இந்த ஊரில் இருக்கின்ற வரை நல்லவனாக வாழ்ந்து நம்முடைய மரியாதையும் காப்பாற்றி நாட்டு மரியாதையும் காப்பாற்றி இன்ஷா அல்லாஹ் எப்பொழுது ஒரு நாள் மரணிக்கின்ற போது நல்ல மூமினாக அல்லாஹ்வின் உத்தரவுகளை முழுமையாக பின்பற்றி